ரோஹித் சர்மா சொன்னதை கரெக்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு வெற்றி முக்கிய காரணமே ரோஹித் சர்மா தான். கண்டிப்பாக இது மிகப்பெரிய எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றிக்கு பிறகு என்னோட கேப்டன் பேசியிருக்காரு. இன்றைக்கி என்னங்க சொல்கிறது, இந்தியா 3வது முறையாக மகுடத்தை சூட்டியாச்சுங்க. இந்தியா அந்த முறை பார்த்திங்கன்னா மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி இன்றைக்கி இந்தியா இந்த ஒரு கோப்பையை வெற்றி பெற்று 3வது முறையாக பார்த்தா இந்தியா முதல் டீமாக வந்து வெற்றி பெறாங்க. மிகப்பெரிய வெற்றிங்க. ஸோ சின்ன வெற்றி கிடையாது, மிகப்பெரிய வெற்றி. அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் தான் முக்கியம். அதாவது இன்றைக்கி இந்தியா நியூசிலாந்து இறுதிப் போட்டி என்னங்க சொல்கிறது, கண்டிப்பாக 130 கோடி மக்கள் பார்த்திங்கன்னா மனசை வந்து இந்தியா ஏமாத்தலை. இன்றைக்கி இந்தியா அபார வெற்றி, சின்ன வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அபார வெற்றிங்க. நியூசிலாந்தை வச்சு செஞ்சுருக்கோம். முதல்ல நியூசிலாந்து தான் பவுலிங் டாஸை வெற்றி பெற்று பவுலிங் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. டாஸை மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க, மற்ற ஃபுல்லாக இந்தியாவுக்கு தான் சாகமாக போச்சு. இந்தியா பேட்டிங் சரி பவுலிங் சரி மொத்தமாக இன்றைக்கி முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லலாம். இந்தியா அபார வெற்றி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2வது முறையாக வந்து கோப்பையை வெற்றி பெறாங்க. இந்தியா 3 முறை பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பதிவு பண்ணியாச்சு உலகக்கோப்பையில். இதுவரையும் பார்த்தீங்கன்னா யாருமே 3 முறை வெற்றி பெற்றது கிடையாது. இந்தியாவுக்கு அந்த புகழ் வந்து சேர்ந்துருக்குங்க. ஸோ எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒரு போட்டி இந்தியா மேபி சொதப்பிடுவாங்களோ, யாருக்கு வெற்றி போக போகுது. ஏன்னா நியூசிலாந்தும் இந்த ஒரு தொடரில் செம்மையாக வந்து ப்ளே பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூட செமிஃபைனலில் நம்ம நியூசிலாந்து அணி வெறும் 170 ரன்னு வெறும் 12 ஓவரில் அடித்து மேலே வந்தாங்கன்னு சொல்லலாம். ஃபைனல்ஸ்குள்ளே வந்தாங்க. சரிப்பா, கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி இந்தியா அடித்து நொறுக்கிட்டாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. இந்தியா வெற்றி பெறுவாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஷாக் கொடுக்குற தான் வந்து இந்தியா ப்ளே பண்ணாங்க. இந்தியா பேட்டிங்கில் சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும், இஷான் கிஷனாக இருக்கட்டும், கடைசியில் சிவம் தூபேவாக இருக்கட்டும், எல்லாருமே பேட்டிங்கில் செம்மையாக வந்து ப்ளே பண்ணி இந்தியா அன்றைக்கி 250க்கு மேலே வந்து டார்கெட்டை செட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் நியூசிலாந்து மேபி டஃப் ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து விக்கெட் ஒவ்வொன்றா போக ஆரம்பிச்சிது. இந்தியா அன்றைக்கி கிட்டத்தட்ட 10 ஓவரில், அதாவது கிட்டத்தட்ட இந்தியா பவர் பிளேயில் முடிவு பண்ணியாச்சு வெற்றி இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, தெளிவாக மேட்ச் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ போட்டிக்கு பிறகு நம்மளோட சூர்யா என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் நம்மளோட ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா கரெக்டாக வந்து அதிரடியாக விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அதிரடியாக விளையாண்டா தான் கண்டிப்பாக இந்த ஒரு பிச்சில் நம்ம வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் அமையும். அதனால் ஸ்டார்டிங்காக நீங்கள் போய் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரை நின்று அடிக்கலாம். யாராச்சும் 2 பேர் அடித்தா போதும் மேட்ச்சை வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதே மாதிரியே வாப்பனிங்கில் நின்று 2 பேரும் செம்மையாக வந்து ப்ளே பண்ணாங்க. இந்த வாப்பனிங் பேர் தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாங்கி கொடுத்துருக்கு. ரோஹித் சர்மா சொன்ன இந்த ஒரு சில டிப்ஸ் எங்களுக்கு வந்து உதவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சூர்யா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல, கண் கலங்குது அப்படிங்கிற மாதிரி கழுதுருக்காருங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெறித்தனமான மேட்ச் போயிருக்கு. இந்தியா ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ்குள்ளே வருமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியா செமியில் வந்து அதிரடியாக ஃபைனல்ஸ்லேயே வந்து வெற்றி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள் அந்த வெற்றியை குறித்து சூர்யா பேசியிருக்காரு.